குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் இருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து லைவ் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான், லைவ் போகணும், இந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவ் வந்திருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நேற்று நியூ இயர் எல்லாருக்கும் நல்லா போயிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் 2025 உங்கள் எல்லாருக்குமே நல்லா போகணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போது மெயினாக வந்துட்டு இந்த லைவ் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஆஃபர் வந்துட்டு நியூ இயர் ஆஃபர் போட்டிருந்தோம். அந்த நியூ இயர் ஆஃபர் வந்துட்டு இன்னியோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியல. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காகவும் இந்த லைவ். ஓகே, இந்த ஆஃபர் டைம்லையா இருக்கட்டும், ஜென்ரலாகவே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்துட்டு டாப் செல்லிங் கிளாஸ் எதுன்னு பார்த்தா நம்மளோட பொட்டிக் ஸ்டார்டர் பேக் தான். இந்த பொட்டிக் ஸ்டார்டர் பேக்கில் நம்மளுக்கு நிறைய விஷயம் கவர் ஆகுது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு கவர் ஆகுது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட்டுமே வேல்யூ டிசைன்ஸ் கூட இந்த பர்டிகுலர் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இருக்கும். ஓகே, அதனால் இந்த கிளாஸ் வந்துட்டு மெயினாக ஹோம் டெய்லர்ஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்த இனிஷியேட்டிவ் தான் இந்த கிளாஸ். மெயினாக இந்த பொட்டிக் ஸ்டார்டர் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 8 டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் கவர் ஆகும், 6 to 7 டைப்ஸ் ஆஃப் குர்த்தி வேரியேஷன்ஸ் கவர் ஆகும், அண்ட் ஸ்லீவ் வேரியேஷன்ஸ் கவர் ஆகும், நெக் வேரியேஷன்ஸ் கவர் ஆகும், நைட்டி கிளாஸ் கவர் ஆகும், அண்ட் மென்ஸ் ஷர்ட் கவர் ஆகும். அண்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேட்குற மேக்ஸியுமே இதில் கவர் ஆகும். அந்த ஃபுல் சர்க்குலர் மேக்ஸி, ஹாஃப் சர்க்குலர் மேக்ஸி, வித் லைனிங், வித்தவுட் லைனிங், ஹெவி சைஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு இதில் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, நீங்கள் இந்த ஒரு கிளாஸை வச்சு மட்டுமே உங்களால் 100+ ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். 1 2ன்னு இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி 8 டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் நம்ம படிக்கிறோம். அதுலேருந்தே உங்களால் வந்துட்டு ஒரு 50 வேரியேஷன்ஸ் வந்து தாராளமாக ட்ரை பண்ண முடியும். அண்ட் மோரோவர் அதுலேருந்து நம்ம 15 நெக் வேரியேஷன்ஸ் அண்ட் 15 ஸ்லீவ் வேரியேஷன்ஸ் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதுலேருந்து உங்களால் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸை வந்துட்டு புதுசாக க்ரியேட்டும் பண்ண முடியும். பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி என்னன்னா, நம்ம வந்து ஒரு டிசைன் நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர் அந்த டிசைனை மட்டும் தான் ட்ரை பண்ணுறீங்க, அதுலேயே வந்துட்டு ஸ்டிக் டு தட்டாக இருக்கீங்க. புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு வரமாட்டேங்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படிங்கிறதுமே இந்த பொட்டிக் ஸ்டார்டர் பேக்கோட ஒரு மெயினான ஒரு மோட்டோ. இப்போது நீங்கள் உங்களுக்கே ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது அது வேறு. ஆனால் நீங்கள் வந்து அது வேற ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறீங்க, நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க, உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு புது டிசைன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களோட கஸ்டமர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. நீங்களே டவுட்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். நமக்கே ட்ரை பண்ணும் போது நம்ம என்ன வேணால் ட்ரை பண்ணலாம், நம்ம எவ்வளோ வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், துணி வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து ஒரு ஃபேப்ரிக்கை வாங்கிட்டேன், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபேப்ரிக், ஆனால் அவங்க கேட்குற டிசைன் எனக்கு தெரியாது அப்படின்னு டெய்லி அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 20+ மெசேஜஸ் வந்துட்டு வரும். என்ன கேட்பாங்கன்னா, நான் வந்து இந்த ஆர்டர் நான் எடுத்துட்டேன், என்னோட கஸ்டமர் வந்து இந்த ஃபேப்ரிக் கொடுத்துட்டாங்க, இந்த ஃபேப்ரிக்ல வந்து அவங்க இந்த வேரியேஷன் கேட்குறாங்க, இதை நான் எப்படி பண்ணுறது, எனக்கு டக்குன்னு சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜஸ் எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனால் அவங்க என்ன கிளாஸ் எடுத்திருப்பாங்கன்னா, அவங்க 8 டைப்ஸ் ப்ளவுஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ 8 டைப்ஸ் ப்ளவுஸை எடுத்திருப்பாங்க, அவங்க கஸ்டமர் கேட்டிருக்க டிசைனுமே ஒரு மாதிரி சிமிலராக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் வந்துட்டு அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கும். ஒரு வேளை தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற லெவலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸோட ஒரு மெயினான பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த டிசைன் சஜஷன்ஸ் வந்து எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, வேல்யூ டிசைன்ஸில் வந்துட்டு டிசைனர்ஸ் டீமே இருக்காங்க. ஸோ இந்த டிசைனர்ஸ் டீம் வந்துட்டு உங்களுக்கு எவ்ரி மந்த் மேபி என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது, அப்படி இல்லைன்னா இந்த மந்த் நீங்கள் புதுசாக என்ன ட்ரை பண்ணலாம், புதுசாக என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு டிசைனர்ஸ் டீம் வந்துட்டு அது எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்கள் கூட பர்சனல் கான்டாக்ட்லேயே இருப்பாங்க. ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் டிசைன் ட்ரெண்ட்லேயும் அப்டேட்டடாக இருப்பீங்க. அண்ட் புதுசாக நீங்கள் எதாவது டிசைன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம்.
ஸோ எங்கள் சைடில் இருந்து நாங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு டிசைன் நாங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோ இல்லைனா அதை வந்துட்டு ட்ரா பண்ணி காட்டியோ இல்லைனா பேட்டர்ன்ஸை ஃபோட்டோ எடுத்து காட்டியோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொட்டிக் ஸ்டார்டர் பேக்கில் இருக்க குர்த்தி செக்ஷன் நம்ம எடுத்துப்போம். குர்த்தியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைனர் குர்த்தி இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி பண்ணுற குர்த்தி வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த குர்த்தி வந்துட்டு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் இத்தனை குர்த்தி படிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த குர்த்திலேருந்து இந்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, இந்த குர்த்திலேருந்து இந்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, இது ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்லீவ்ஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லுக் கிடச்சிரும். அதில் மைனராக இந்த சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிட்டிங் கிடச்சிரும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸ்க்கும் இதை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு சேல் பண்ண போறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸிங்க்கெலாம் எப்படி பண்ணலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரியான என்டையர் சஜஷன்ஸ் வந்துட்டு நம்ம சைட்ல இருந்து நம்ம வேல்யூ டிசைன்ஸ் டீம் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் நாங்கள் அதை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுமே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் டிசைன் கொடுத்துட்டோம், நீங்கள் பண்ணுறது பண்ணாதது உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த இதோட மெயின் மோட்டோவே அது கிடையாது. நாங்கள் கொடுக்குற டிசைன்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் எங்களுக்கு காட்டுவீங்க, அந்த மாதிரி தான் இது இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு கோர்ஸை வாங்கிட்டோம், அதை நம்ம கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். நம்மளுக்கு எப்போ அது தேவைப்படுதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்துட்டு இருக்காது. நீங்கள் வாங்கினதை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எல்லா எஃபர்ட்ஸுமே எடுப்போம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பொட்டிக் ஸ்டார்டர் பேக் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ப்ளவுஸ் வேரியேஷன்ஸ் வருது, நெக் வேரியேஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் பார்ப்பீங்க, அதில் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக் டிசைன்ஸ் பார்ப்பீங்க. அதில் வந்துட்டு ஆல்ரெடி நெக் எப்படி அட்டாச் பண்ணணும், காலர் எப்படி அட்டாச் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. அது இல்லாமல் 15 நெக் டிசைன்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 8 டைப்ஸ் ப்ளவுஸில் இருக்க நெக்ஸ் எல்லாம் விட்டுட்டு இன்னும் கூட உங்களுக்கு 15 நெக் டிசைன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஷர்ட் காலர் வைக்கணும், இல்லைனா வந்துட்டு ஷால் காலர் வைக்கணும், அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு அந்த காலர் வைக்க தெரியாது, அதெல்லாம் நான் அந்த ப்ளவுஸை ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. பிகாஸ் உங்கள்கிட்ட இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது, நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தாராளமாக பண்ணலாம். இப்போது இந்த டிசைன் பாருங்க, இது வந்துட்டு ஒரு நல்ல டீப் நெக். ஓகே, அண்ட் இதுல வந்து ஷோல்டர்ல இருந்து ஒரு பிரின்சஸ் லைன் வருது. ஓகே, இந்த மாதிரி பிளவுஸ் வந்துட்டு நம்ம வந்து 8 டைப்ஸ் பிளவுஸ் பண்ணும்போதே நிறைய பேர் இந்த பிளவுஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க. நாங்கள் அது லான்ச் பண்ணும்போதே இது அந்த கிளாஸ்ல இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஆனா இது அந்த கிளாஸ்ல இல்ல, பட் அந்த கிளாஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களால தாராளமா இதை பண்ண முடியும். நீங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணா நீங்க இதை பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் உங்களுக்கு வேல்யூ டிசைன் சைட்ல இருந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி மந்த் உங்களுக்கு வரும். இப்போ இந்த டிசைன் பாத்தீங்க, நெக்ஸ்ட் இது. ஓகே, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, பட் ஆனால் பண்றதுக்கு தெரியல அப்படின்னு ஒரு சின்ன ஹெசிடேட் பண்றீங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதுல ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேக்ல இப்படி ஒரு டீப் அண்ட் வைட் வி, இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ். இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா எங்களுக்கு வரும் மெசேஜஸ் வரும்போது எனக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு என்ன கால்குலேஷன் பண்ணுறது தெரியல, இதுக்கு என்ன ஷோல்டர் கால்குலேஷன் பண்ணுறது தெரியல அப்படின்ற டவுட்ஸ் வரும். அந்த இமேஜஸ் தான் இந்த இமேஜஸ். நெக்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேக் ஓப்பன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டீப் நெக்ல கொஞ்சம் ஹெவி சைஸா இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ டீப்பா எப்படி வைக்கிறது, ஷோல்டர்லாம் ஃபால் ஆகாம எப்படி வைக்கிறது அப்படின்ற டவுட். இந்த மாதிரியான பிளவுசஸ் அண்ட் இந்த மாதிரியான குர்த்திஸ் நம்ம வந்து பொட்டிக் ஸ்டார்டர் பேக்ல இருக்க எல்லா கிளாஸஸுமே என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பாசிபிள் வேஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கு இதுல கவர் ஆகும். மெயினா இதுல என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நிறைய பேரோட டவுட் என்ன இருக்கும்னா, இப்ப நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜஸ், இந்த ரெஃபரன்ஸ்ல நான் என்ன ஈஸ் கொடுக்கணும் அப்படின்றது டவுட் இருக்கும். ஈஸ்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாடியில ஒரு லூஸ்னஸ்க்காக ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ்க்காக கொடுக்கறது தான் ஈஸ். ஸோ அது வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது தான் மெயினான டவுட்டே. ஏன்னா டீப் நெக் போகும்போது எவ்வளோ கொடுக்கணும், க்ளோஸ் நெக்னா எவ்வளோ கொடுக்கணும், ஒரு நெக் ஷேப்புக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து மெயின். நீங்க அங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால பிளவுஸ் ஃபிட்டிங்ல எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் ஈஸ் அதிகமா கொடுத்துட்டா லைட்டா டைட் பிடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டா அது வந்து டிசைனே மாத்திடும், உங்களோட என்டையர் பிளவுஸோட லுக்கே அது சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அதெல்லாமே ப்ராப்பரா எப்படி பண்ணணும், கான்ஃபிடென்ஸோட ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இதுல வந்துடும். ஸோ பேசிக்கா ஹெவி சைஸஸ்க்கு எப்படி பண்ணணும், ரொம்ப லீனா இருக்காங்க, ஃபிளாட் பஸ்ட் இருக்கு,
ஸ்மால் பஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி பாடிஸ்க்குலாம் நான் என்ன மாதிரியான பிளவுஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ பிரின்சஸ் கட் பிளவுஸ் நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட் பிளவுஸும் 3 டாட் பிளவுஸும் தான் ரொம்ப எல்லாருமே ப்ரிஃபர் பண்ற பிளவுசஸ். அதை தாண்டி நிறைய பிளவுசஸ் இருக்கு. அதெல்லாம் ஏன் ட்ரை பண்றது இல்ல அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு கேட்கும் போது நம்ம அதை ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னும் போது அந்த கஸ்டமர் வந்து வேற இடத்துக்கு போயிருவாங்க. ஸோ நம்மளுக்குமே அதை ட்ரை பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிளாஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் ஆயிரும். கஸ்டமர் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட போனா டிஃப்ரெண்டா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பிளவுசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேட்டர்ன் பிளவுசஸ்னா அப்ப இவங்க கிட்ட நம்ம கொடுத்தா இவங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு ஸ்டெப் இது வந்துட்டு மேல எடுத்துட்டு போற அளவுக்கு இந்த டிசைன் சஜஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ பேசிக்கா இதுதான் டிசைன் சஜஷன்ஸ். உங்களால என்ன பண்ண முடியும், நீங்க இதை படிச்சிருக்கீங்க, இதுல இருந்து உங்களால எவ்வளோ பாசிபிள் வேஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுதான் டிசைன் சஜஷன்ஸ். இது லைஃப் டைமுக்கு நம்ம பண்ண போறோம். அண்ட் இந்த ஒரு விஷயம் வேற யாராச்சும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது, நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. யாரோ வந்துட்டு லைஃப் டைமுக்கு நாங்க ஒரு டிசைன் சஜஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பண்ணி நான் பார்க்கல. மேபி லைஃப் டைமுக்கு டவுட் கிளியரிங்கோ, வீடியோ ஆக்சஸோ, கண்டென்ட்டோ கொடுக்கலாம். பட் ஆனால் லைஃப் டைமுக்கு ஒரு கமிட்மெண்ட் யாரும் கொடுக்கல. அது நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த டிசைன் சஜஷனோட எக்ஸ்பிளனேஷன். அண்ட் நம்ம 2024ல 50,000 + ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஓகே, 50,000 + ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்மள்ட்ட படிச்சிருக்காங்க. நம்மள்ட்ட இருக்க இத்தனை கிளாஸஸ்ல 50,000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிச்சிருக்காங்க. படிச்சு அதுல நிறைய பேர் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கே ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் வந்துட்டு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நான் உங்ககிட்ட இந்த கிளாஸ் எடுத்தேன், இந்த கிளாஸும் மிக்ஸ் பண்ணி நான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயங்களை ட்ரை பண்றாங்க. அதை இன்னும் கூட ஒரு ஸ்டெப் நான் என்கரேஜ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கனால இன்னும் ஒரு ஸ்டெப் க்ரோ ஆக முடியும். அதுக்காக தான் இது வந்துட்டு நம்ம பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கிளாஸோட எக்ஸ்பிளனேஷன். அண்ட் மோரோவர் இந்த ஆஃபர் வந்துட்டு, இந்த நியூ இயர் ஆஃபர் வந்துட்டு இன்னையோட முடியுது. இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிடும். திருப்பி நாளைக்கு இருக்காது. இந்த ஆஃபரே நம்ம எதுக்காக திருப்பி கொடுத்தோம்னா, நிறைய பேர் வந்து என்கொயர் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து கேட்டாங்க, நீங்க வந்து எங்களுக்காக இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால மட்டும்தான் மறுபடியும் நம்ம நியூ இயருக்கு ஆஃபரே கொடுத்தோம். ஓகே, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி கிறிஸ்மஸ்க்கு கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ஜாயின் பண்ணணும், நான் இப்போதான் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் பார்த்தேன், நான் இப்போ ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப ஆசையாக வந்து கேட்கும் போது என்னால் அதை டினை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் அகெயின் இந்த ஆஃபர் கொடுத்தோம். இந்த ஆஃபர் கண்டிப்பாக வந்துட்டு மறுபடியும் ரிப்பீட்டே ஆகாது. ஸோ இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இன்கேஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தலு டிசைன்ஸ் டீம் இருக்கும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. நான் இருக்கேன் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த லைவை வந்துட்டு எண்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இந்த இயர் ரொம்ப ரொம்ப சூப்பராக போகணும் அப்படின்னு நான் வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு எல்லாருக்குமே இந்த இயர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்களும் நானும் எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த இயர் இப்போ இருக்கிறத விட ஒரு ஸ்டெப் நம்ம எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக க்ரோ ஆகணும். ஓகே, தேங்க்யூ, பாய் எல்லாருக்கும்.